நம்ம வீட்டு திசையை தாண்டி நம்ம வடகிழக்குல ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த இடத்துல வந்தா கூட இது எஃபெக்ட் வரும். குறைஞ்சபட்சம் விரல்ல அடிபட்டிருக்கு, காயம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாரு, சோதிச்சு பாப்பாரு, மாத்திரை மருந்து கொடுப்பாரு, இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு, ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு பாப்பாரு. அப்பயும் பட்டை அடிச்சிருக்குதா நாமம் போட்டிருக்கலாம் பாக்காதீங்க, அங்க ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. நமக்கு தேவை என்னன்னா மீனுக்கு உங்க கையாலேயே நீங்க சப்பாத்தி மாவு கோதுமையில திரட்டுறீங்களா, கோதுமை சப்பாத்திய வெல்லம் போட்டு சீடை மாதிரி குட்டி குட்டியா உருண்டை மாதிரி பிடிச்சுக்கோங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் லிமரோஸ். இன்னைக்கு நம்ம வாஸ்து சம்பந்தப்பட்டு நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வாஸ்து விநாயகம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இப்போ ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க, இல்ல புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அதோட திசை எப்படி இருக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப தெற்கு பார்த்த திசையில ஒரு வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுல என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் சார்? நல்ல கொஸ்டின். டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் 4 டைரக்ஷனுமே நல்ல டைரக்ஷன் தான். வீடு அதாவது லேஅவுட் போடும்போது எல்லா டைரக்ஷனும் தான் லேஅவுட் போடுவாங்க. லேஅவுட் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பேசிக்கலி வடக்கு கிழக்கு பார்த்து மனையை வாங்குங்க சிறப்புன்னு. வடக்கு கிழக்கு வாங்க வேண்டியது ரைட்டு தான், ஆனா எல்லாருக்குமே வடக்கு கிழக்கு கிடைக்குமானா கிடைக்காது. என்ன ஒரு விஷயம்னா, வடக்கு கிழக்குன்னும் போது கொஞ்சம் அந்த சூரிய ஒளி டைரக்டா அடிக்கும். அது கூட கரெக்டா பண்ணும்போது தான் வாஸ்து பிரகாரம், இல்லைன்னா அதுவும் இல்லை. இது மாதிரி சில விஷயங்கள் கேல் டிராயிங் போடும்போது வடக்கு கிழக்கு போடுறாங்கல்ல, ஸ்கெட்ச் பேருங்க மாதிரி இன்ஜினியரிங் போடும்போது பர்ஃபெக்டா இருக்கும். சவுத் அண்ட் வெஸ்ட் போடும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செயல் பண்ணும். இவ்வளவுதான் ஒரு விஷயம். தெற்கு சைடு பார்த்தவங்க எல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்க, வில்லேஜ் சைடு எல்லாம் பெரிய பெரிய ஜெமீன் மிராசார் வீடெல்லாம் இருக்குதா. ஆனா எங்க எந்த இடத்துல எதை வைக்கணும், ராஜ நிலையை கரெக்டான இடத்துல வைக்கணும், அக்னிமுடன்ற இடத்துல இது வைக்கணும், இது ஒரு கணக்கு. அதே மாதிரி வெஸ்ட் சைடுல நிறைய பேருக்கு பர்ஃபெக்டான மெயின் டோர் வச்சு 100% வாஸ்து நிலை பிரகாரம் பண்ணும்போது வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுற வீடுகளும் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா தெற்கு பகுதியில மட்டும் வாங்கும்போது, எஸ்பெஷலி சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டை ஜாக்கிரதையா வாங்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட்ல இது நீங்க கேட்டதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், 4 கார்னர்ஸ். எல்லாருமே இந்த 4 கார்னர்ஸை நான் ஸ்பெசிபிக்கா ஒரு முறையும் சொல்லுவேன். நான் 4 கார்னர்ஸை வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா கூட தப்பு நடந்துடும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. நார்த் ஈஸ்ட் தானே சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டும் வாங்கின வீடு சில பிரச்சனை கொடுத்துரும். ஏன்னா அது டைமென்ஷன் ஸ்கொயரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 4 டைமென்ஷன் 40/6 40/60 கரெக்டா இருக்கணும். 40 இருக்கிற இடத்துல ஒரு ஈஸ்ட் பக்கம் 40 இருந்து வெஸ்ட் 32 இருக்குது, நார்த் ஒரு 38 இருந்து சவுத் சைடு 58 இருக்குன்னா 4 டைமென்ஷன் டிஃபரண்ட் ஆஃப் டைமென்ஷன் ஆயிடும். அப்ப எங்கேயாவது ஒரு கார்னர் வளர்ந்துரும். இப்போ லாஸ்ட் ஒரு 15 டேஸ் முன்னாடி திருப்பதி போயிருந்தோம், ஆந்திரா திருப்பதி போயிருந்தோம். அவங்க ஒரு பங்களா ஹவுஸ், நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட். இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வடகிழக்கு மனை சிறப்பு, கோடீஸ்வரர் மனை, அந்த மனை இந்த மனை சொல்றது நம்ம ஆட்களுடைய வார்த்தை ஜாலங்கள், வட்டார சொல். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா வடகிழக்கு மனையும் உங்களுக்கு கோடீஸ்வரம் மனையை ஆக்குமா ஆக்காதான்றது வீடு கட்டுறதை பொறுத்து இருக்குது, இடத்தை தேர்வு பண்றதை பொறுத்து இருக்குது. வடகிழக்கு மனை தான். ஆனா அந்த லேஅவுட்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. பெரிய ஒரு பிசினஸ் மேனு இந்த வீடு கட்டின உடனே, இந்த பங்களா ஹவுஸ் கட்டின உடனே லாக் ஆகுறாங்க. என்னடான்னு போய் பார்க்கும்போது நான் அப்படியே சொல்றேன், அவங்க போன் பண்ணி ஒரு 3 months ஆயிடுச்சு, நான் போறதுக்கு முடியல. நீங்க ஆந்திரா வாஸ்துல ரொம்ப பார்ப்பாங்க. பொதுவாகவே திருப்பதி ஆந்திராலாம் ரொம்ப ஃபேமஸ். ஆந்திரா கர்நாடகா, தமிழ்நாட்டு கூட அவ்வளவு கிடையாது. நம்ம சைட்ல வெஸ்ட் கோவை மாவட்டம், கோவை மேற்கு பகுதியில கொஞ்சம் இதை நம்பிக்கை அவங்க செயல் பண்றாங்க, நல்லா டெவலப் ஆகுறாங்க. தமிழ்நாட்டுல எனக்கு அதிக கால்ஸ் வரும், அந்த சைடு தான் வரும். அப்போ நான் இதை சொல்றேன், நான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். இல்ல சார், நீங்க ஆந்திரா சைடு அங்கேயே கூட பாருங்க, திருப்பதி சைடு தானே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. சார் வேணவே வேணாம் சார், தயவு செய்து நீங்க வாங்க. ஏன் மேடம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா இங்க எல்லாருமே மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க. நீங்க ஒரு விஷயத்த நீங்க பில்டரா இருக்கனால
ஆய்வு பண்ணி டிஸ்போஸ் டெமாலிஷ், என்னோட வார்த்தை அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு விஷயத்தை அது சரியில்லைன்னா கட் பண்ணி தூக்கிடும், அப்பதான் அது சரி வரும். ஆமா. ஒரு சர்ஜன் கிட்ட போகும்போது கூட விரல்ல அடிபட்டிருக்கு, காயம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாரு, சோதிச்சு பாப்பாரு, மாத்திரை மருந்து கொடுப்பாரு, இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு, ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு பாப்பாரு. அப்பயும் அது கேட்கலன்னா என்ன பண்ணுவாரு, இந்த கைக்கே ஆபத்து வருதுன்னு பட்சத்துல சர்ஜன் என்ன பண்ண, விரலையே துண்டிக்கப்பட்டுருவார், துண்டிச்சுவார். அப்பதான் இந்த கை தப்பிக்கும். இதேதான் இந்த 5 எலிமெண்ட்ஸ் சதுரம், செவ்வகம், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இருக்கணும். பில்டிங்கும் அதே மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்தை தேர்வு பண்றது போது வாஸ்து எல்லாம் விட்டுடுங்க. இடம் ஃபர்ஸ்ட் தேர்வு பண்ண ஒரு நிபுணர்ல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கள போய் பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற இடத்தையே சரியா வாங்குங்க. இடம் ஒரு பக்கம் வளர்ந்த மாதிரி, கார்னர் வளர்ந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒண்ணு, இங்க என்ன பிரச்சனைன்றது வர விஷயத்துக்கு இந்த இடத்த அவங்களுக்கு தெரியல. அப்ப வாஸ்து அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு பெரிய அவேர்னஸ் கிடையாது, வாங்கிட்டாங்க. நீங்க கேட்டனால நார்த் ஈஸ்ட் மனைன்னு சொல்லிட்டு லேவட்டுக்காரங்க குடுத்துடுறாங்க. அது எல்லாருமே போய் வாங்குவோம், கார்னர் மனைன்னு சொல்லிட்டு வடகிழக்கு. ஆனால் தெற்கு பகுதி அதிகமா வளர்ந்துருக்கு, தெற்கு பகுதி வளர்ந்து போயிடுச்சு, சவுத் வெஸ்ட். சரி, அதை என்ன பண்றாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சொல்றாரு, இதை கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை செப்பரேட்டா ஒரு காம்பவுண்ட் வால் போடுறாரு, இதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு. ஆஸ் பர் வாஸ்து தான் அதையும் பண்ணிருக்காரு. அப்படி இருந்தும் வேலை நடக்கல. ப்ராப்ளம் எங்கடா வருதுன்னு பார்த்தா, ஒரு விஷயம் மட்டும்தான் ஒருவருக்கு ஒரு பார்வை தெரியும். எல்லாமே நுட்பமா நுணுக்கமா எல்லாராலையும் பார்க்க முடியாது, எங்கேயாவது கண்ணை மறைச்சிடும். அதை சரி பண்ணிருக்காரு. முதல்ல வாங்கியிருக்கவே கூடாது, இருந்தாலும் அதை சரி பண்ணிருக்காரு. நான் போய் பார்க்கும்போது என்னோட பார்வையில நார்த் வெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க, நார்த் சைட்ல இருந்து நார்த்ல ஒரு தெருக்குத்து. இதுல தெருக்குத்து தெருப்பார்வை தெருக்குத்து 2 அது சொல்லுவாங்க. அது வார்த்தை இந்த தெருக்குத்து மிகப்பெரிய வேலையை பண்ணிடும், கடனை கொடுத்துரும். ஒரு டைரக்ஷன்ல ஒரு தெருக்குத்துக்கு ஒரு விஷயம் பண்ணிடும். அப்ப நீங்க பார்த்த இதுல வடக்குல இருந்து வடமேற்கு, மேற்குல இருந்து பிளாட்ல வந்தா அது நல்ல தெருக்குத்தாயிடுது, அது பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. பொதுவாவே தெருக்குத்தை வாங்குறத அவாய்ட் பண்ணிடணும். பொதுவாவே அது நல்லதே கேட்டதே தேவையில்லாத ஒரு அரை மனசோட வாங்குறத விட அந்த கார்னர் கட்ட, அதனாலதான் நான் வேணான்றேன். காசு கொடுத்து வாங்குறது உங்களுக்கு மெயினா வாங்கிக்கோங்க, வேற வழி இருந்தா அந்த பிரபஞ்சம் திரும்ப விடும். இதுதான் ஒரு சீக்ரெட். யாரை எங்க கொண்டு போகணும் அந்த மனை தான் தீர்மானிக்குது, நானும் நீங்களும் தீர்மானிக்க முடியாது. இது ஒரு பெரிய ரகசியம் இது வாஸ்துல. இது பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து வீடு மனையில குத்துது. அந்த தெருக்குத்து நெகட்டிவ், மிகப்பெரிய நெகட்டிவ் தெருக்குத்து இது வருது. என்ன இது இப்படி இருக்குதுன்னு சொல்ல, சார் நாங்க வாங்கும் போது அந்த லேஅவுட்லயே ஸ்ட்ரீட்ல இங்கதான் ஒரு சூட்சுமம் எப்படி நடக்குது பாருங்க. அப்ப லேஅவுட்ல இந்த தெருவே காட்டப்படவும் இல்ல, தெருவே இல்லாத மாதிரி இருக்கு. இவங்க வாங்கிட்டாங்க. பில்டிங்கே லேஅவுட் எல்லாம் வரும்போது அந்த ரோடு ஃபார்ம் ஆகுது. அந்த ரோடு எதுவும் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. வீட்டை ஆல்ட்ரேஷன் வேணா கொடுக்கலாம், நம்ம டிப்ஸ் கொடுக்கலாம், எதை வேணா பண்ணலாம். ஆனா இந்த தெருக்குத்தை நான் ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும்னா அங்க இருந்து வெளியேறது, விற்கிறது, இதுதான் விஷயம். அப்ப நீங்க கேட்ட சவுத் வெஸ்ட்ல இதே மாதிரி இந்த வடக்குல இருந்து ஒரு தெருக்குத்து வருது இல்லையா, அப்படியே ஆப்போசிட் நீங்க கேட்ட கொஸ்டின், அந்த ஆப்போசிட்ல இருந்து ஒரு தெருக்குத்து வரக்கூடாது. தெற்குல இருந்து நேரா அந்த தெருக்குத்து வரக்கூடாது. 2 தெருக்குத்து அந்த சவுத் வெஸ்ட் மனைக்கு வரக்கூடாது. அதனாலதான் சவுத் வெஸ்ட் கார்னர் உள்ள மனை தேர்வு செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தேர்வு பண்ணுங்க. இங்க தெரு வருமா, வெஸ்ட்ல இருந்து தெரு வரக்கூடாது. அங்க 2 தெருக்குத்தும் நெகட்டிவ். அப்ப அதை வாங்கிட்டு ஃபியூச்சர்ல தெரு போட்டோம்னா உங்களால மாட்டிப்பீங்க, விற்கவும் முடியாது. அந்த நல்ல ரேட்டு இப்ப ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, தெருக்குத்து வந்துச்சுன்னா இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தெருக்குத்து மலைன்னு சொல்லும் போது அது போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பிரபஞ்சம் அதுக்கு உண்டான ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வரைக்கும் நமக்கு அவஸ்தை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி லேண்ட் பார்க்காம நிறைய பேர் வாங்கிடுறாங்க. மத்த பேர்ட்ட சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க, இந்த கல்லு வாங்குங்க, இந்த தகடு வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு லட்சக்கணக்கில் கூட நிறைய பேர் அதை விற்கிறாங்க. சோ அதெல்லாம் உண்மையா சார்? உண்மையிலே அப்படி வாங்குறது உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அதாவது எந்திரம் தந்திரம் அப்படின்ற விஷயம் அந்த காலத்துல இருந்தே இருக்குது. ஒரு விஷயம் நடக்கும்போது நல்லவன் கெட்டவன், கதாநாயகன் ஹீரோ, இது தான் இருக்கும். இதுல அந்த காலத்துல ஒரு தகடு வரையனா அது முறையாக எழுது ஆணில அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே எழுதுற இது இருந்தது உண்மை. அது ஒரு வியாபாரமா இல்லை. இப்ப முழுக்க கமர்ஷியல் மெட்டீரியல் கொடுக்கறது, கமர்ஷியல் மக்களை ஏமாத்துறாங்க. மக்களும் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க, உடைக்க முடியாதுன்னு சொல்லும் போது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரமணா படத்துல வரா மாதிரியே தான், எப்படியாவது காப்பாத்திடுங்க, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அதேதான் மக்கள் கிட்ட இருக்கிற அவேர்னஸ் கொஞ்சம் மாத்திக்கணும். கடவுள் நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற.
பகுத்தறிவு தான் நமக்கு ஜெயிக்கும். இதுதான் கடவுள் நம்பிக்கை வேணும். ஆனா அதே டைம்ல இந்த தகுடு வைக்கிறது போறதெல்லாம் கிடையாது. 2000 ரூபாய் தகுடு 2 லட்சம் ரூபாய்க்கு வித்தவங்களும் இருக்கிறாங்க இந்த ஊர்ல. 2.5 லட்சம் ரூபாய் விற்கிறாங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி 50,000 விற்பாங்க. இதே ஆட்களை நம்ம பேரெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் அவேர்னஸ் நான் போராடலாம் இருக்குது. 12 லட்சம் ரூபாய்க்கு சொல்ற ஆளும் இருக்கிறாரு. அப்புறமா முடியலன்னா 50,000 ரூபாய்க்காவது வித்துருவாரு. இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. எந்த சொல்யூஷனை தூக்கி போட்டுருந்தோம். இங்க எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெரி உண்டு. நான் கற்றுக்கொண்ட பாடம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பெரி உண்டு. உங்க வைக்கிற தகுடுக்கு கூட எக்ஸ்பெரி இருக்குது. ஆனா அந்த தகுடு எல்லாம் எழுதி உச்சாரணம் பண்ணி எழுதணும்னா கிடையவே கிடையாது. சோ அந்த இதுவே எல்லாம் பிரிண்டிங். ஒரு செப்பு தகடோட இது ஃப்ரேம் போட்டா மிஞ்சி போனா 1000 2000 ரூபாய் தான் வரும். எங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50,000 விற்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பயமுறுத்துவாங்க. வீட்டுல இருக்க பிரச்சனைய பயமுறுத்துவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை அவங்க எடுத்துப்பாங்க. வீட்டோட இது இப்படி ஆயிடும் அப்படின்னா அதற்கெல்லாம் செவி சாய்க்க வேண்டாம். பயப்பட தகுடு வாங்குறது, கல்லு போடுறது அதெல்லாம் வேலையே செய்யாது. எந்த கல்லு மோதலாம் வேலை செய்யாது. இது உண்மையான விஷயத்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். 91-96ல இந்த ஜோதிடத்திலேயே ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருந்தார். ஜோதிடத்தை குறை சொல்ல, ஜோதிடத்தை கையாண்ட முறைகள் சரியா இருக்கணும். ஒரு மரத்தடி ஜோதிடங்கள் கூட மரத்தடி ஜோதிடம் நினைப்பறேன், குடுகுடுக்க பாருங்க. ஆனா சில விஷயம் அவன் சொல்றது பழிச்சிடும். அப்போ ஒரு ஜோதிடருக்கு வாக்கு பழிதல் தான் முக்கியம். ஏசி அறையில உட்காந்து 5000 10,000 வாங்குறது எல்லாம் முக்கியம் கிடையாது. வாக்கு அதே மாதிரிதான் வாஸ்து நிபுணருக்கும். என்னையும் தான் சரி சொல்றேன். போற இடத்துல மானசீகமாக ஆத்மாத்மா தவற சொல்லி சுட்டி காட்டு அதை செய்ய வேண்டிய விஷயத்த சொல்லணும். அப்பதான் இந்த பிரபஞ்சமே நமக்கு ஓபன் பண்ணும், விஷயத்தை காட்டி கொடுக்கும். அங்க போன உடனே ஒரு உணர்வு வரணும், ஒரு வாஸ்து நிபுணர் வரணும். அப்பதான் அந்த வலிக்கும். அவங்க அதுக்கு செகண்ட் செய்வாங்க. இதெல்லாம் நடக்காது. என்னோட ஃபீட்பேக்ல நிறைய இருக்குது. தொடர்புலயே தான் இருப்பாங்க. உடனே செய்வாங்க, அடுத்த செகண்டே நடக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நடந்த விஷயம் இது. அப்போ இந்த வாழ்வியல் பரிகாரம், இந்த தவிடு கல்லு இந்த மாதிரி நம்புறதை விட கோயில் குளம் தீபம் இது மாதிரிலாம் சொல்றாங்கன்னா அது போங்க. ஒரு நாள்லாம் கண்டிப்பா வேலை செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் கொடுக்கறத விட வாழ்வியல் பரிகாரங்கள். வாஸ்துக்கு பொதுவா பரிகாரம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை டிஸ்போஸ் டெமாலிஷ். உடைக்க வேண்டிய இடத்தை உடைக்கணும், அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல அப்புறப்படுத்தணும். இங்க சரி வரலைன்னா வெளியேறிடணும். இவ்வளவுதான் விஷயம். நான் அங்கேயே தான் இருப்பேன்னா அவஸ்தை உங்களுக்கு தான். அது மெடிக்கலாவும் பேசலாம், ஆன்மீக ரீதியாகவும் பேசலாம். இதுல அதிகமா பாதிப்படைகிறது பெண்கள். ஒரு சில டைரக்ஷன்ல நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. வேலை வாய்ப்பு போயிடும். படிக்கட்டு இருந்ததுன்னா வேலை வாய்ப்பு இருக்காது. பொருளாதாரமா எக்கனாமிக்கா ரொம்ப வீக் ஆயிடுவாரு. பெண் கை ஓங்கிடும். பெண்களுடைய தயவுல வாங்குமா அப்ப இவரோட கௌரவ பிரச்சனைய அங்க பாதிக்கப்படுது. மாறின உடனே எல்லா விஷயம் நடக்கும். படிச்ச பெண்கள் ஆண்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுது. அந்த துறை சார்ந்த வேலை கிடைக்காது. ஒரு 30,000 40,000 50,000 ஒரு வேலைய 10,000 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க. சில நேரங்கள் அந்த வேலை கூட கிடைக்காது. ஒரு வருஷம் ஆயிடும் படிச்சு முடிச்சுட்டு. இந்த மாதிரியும் இருக்கும். அந்த வடகிழக்கு படிக்கிறது இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்கும். இந்த மாதிரி 8 திக்கு பாலகர்கள் இருக்கக்கூடிய 8 டைரக்ஷன்ஸ், இதுதான் படைக்கப்பட்ட விஷயம். இந்த வாஸ்துலயே 8 டைரக்ஷன் கரெக்டா 8 பாலர்களை கொடுத்திருக்காங்க. அது ஆன்மீகமா புராணமா கதையா அதெல்லாம் ரெண்டாவது. நம்பினால் நம்புகின்ற மாதிரிதான் இது மூட நம்பிக்கைலாம். இந்த 8 திக்கு பாலகர்களும் நான் ஒரு சில விஷயத்தை எடுத்த நிறைய சேனல்ஸ் எல்லாம் நான் பேசியிருக்கேன். எளிமையான பரிகாரம், நம்பிக்கையோட பண்ணணும். இந்த பூமி பந்து எப்படின்னா மனிதனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அனைத்து பல்லுயிர்களுக்கும் சொந்தம் தான் இந்த பூமி. அப்ப அந்த ஜீவராசிகளுக்கு சில பெட் அனிமல்ஸ் எல்லாம், சில பசங்க நாய் பூனை எல்லாம் இது மாதிரி வரும், அது தன்னால வரும். சில விஷயம்லாம் அது வரும்போதே அந்த வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும். நான்லாம் இல்லைங்க, அது எதாச்சியா வந்துச்சுங்க வச்சு அந்த மாதிரி. அப்ப இந்த 8 பரிகாரங்கள்ல 8 டைரக்ஷன் நான் எடுத்த விஷயம் இது. இது நம்பிக்கையோட பண்ணுங்க, 100% சக்சஸ் ஆயிருக்கு. அததான் நான் சொல்றேன். அப்ப ஈசானி மூலை நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியில தவறான படிக்கட்டு ஸ்டேர்கேஸோ அல்லது செப்டிக் டேங்கோ இல்ல அந்த ஏரியால இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் இல்ல ஒரு 3 கிலோமீட்டர் கூட வச்சுக்கலாம். 1.5 கிலோமீட்டர்ல கூட ஒரு ஹில்ஸ் இருந்தா கூட அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வீட்டு திசையை தாண்டி நம்ம வடகிழக்குல ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த இடத்துல வந்தா கூட இது எஃபெக்ட் வரும். குறைஞ்சபட்சம் 1000 மீட்டர்லயே மாட்டிச்சுன்னா அது பெரிய அவஸ்தையாயிடும். அந்த பிளாட்டுக்கு ஒரு குன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, மலை குன்று. இந்த வடகிழக்குல இருக்கிறவங்க பாதிக்கப்படுறோம். அதே ஆப்போசிட் தென்மேற்குல வாஸ்து என்ன சொல்லுது, மலை இருக்கலாம்னு சொல்லுது. தென்மேற்குல மலை குன்றம் மலையே இருக்கலாம், வடகிழக்குல இருந்தா பாதிப்பு உண்டாது. அப்ப நீங்க தேர்வு பண்றது, நீங்க கேட்டதுல லே அவுட்லயே நம்ம ஜாக்கிரதையா பார்த்தணும். ஒரு இடத்தை சூஸ் பண்ணும் போது இது பண்ணும். அப்ப வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா எலிபென்ட்
ஆணைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கறது ஒரு எளிய பரிகாரம். திருவானைக்காவல் இருக்க அகிலா எலிஃபென்ட், அதுக்கு வாங்கி கொடுக்கலாம். அங்கெல்லாம் போக முடியாதுன்னா வண்டலூர் ஜூல போயிட்டு வாங்கி கொடுக்கலாம். காஞ்சிபுரத்துல இருக்குது ஆணை இருக்குது, வாங்கி கொடுங்க. பட்டை அடிச்சிருக்குதா, நாமம் போட்டிருக்கலாம் பார்க்காதீங்க, அங்க ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. நமக்கு தேவை என்னன்னா கரும்பை வாங்கி கொடுங்க, இல்ல அந்த பாகன் கிட்ட கொடுங்க, அவர் வாங்கி கொடுத்துருங்க. நீங்க போகும்போதே கூட ஒரு 2-3 இது வாங்கி கொடுத்துருங்க. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் ஆணைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்குள்ள நடக்கும். இது எப்ப பண்ணணும், ஏதை பண்ணணும், வியாழக்கிழமை மணிக்கு பண்ணா இன்னும் சிறப்பு. நேரம் கிடைக்கும் போது பண்ணிங்க, அதுவே ஒரு ரூட்டு கிடைக்கும். ஏதாவது ஒரு விமோச்சன காலம் கிடைக்காதா, எதை தின்னா பித்தந்தெளின்ற மாதிரி இது ஒரு ஜீவராசி தான். பொருளை வாங்கி வைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது, ஏமாறதான் செய்வீங்க. இது ஒண்ணு. மனசாத்மா பண்ணும்போது அந்த ஜீவராசி சாப்பிடுதுல வெள்ளமோ அரிசி அந்த மாதிரி அது. அதே போல கிழக்கு மத்திய பாகம், இந்திரன் என்ற சொல்லக்கூடிய கிழக்கு மத்திய பாகத்துல படிக்கட்டை போட்டு வாட்டர் டேங்க் போட்டுருவாங்க. சென்டர்ல அங்க வரக்கூடாது. ஒரு சிலருக்கு இடம் இல்ல, இருக்கிற ஸ்பேஸ்ல தான் நாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தானே வைக்கிறாங்க. இருக்கிற ஸ்பேஸ்லயே ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல, நல்ல கேள்வி, 600 ஸ்கொயர் ஃபீட்ல எந்தெந்த மனைக்கு எங்கெந்த ஸ்டேர் கேஸ் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 600 சதுர அடியா இருந்தாலும் கிழக்கோ வடக்கு 4 திசைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டேர் கேஸ வாஸ்துல வைக்கிறோம். கிழக்குன்னா தென்கிழக்குல வச்சிடணும். நீங்க நடுவுல போடுறதுதான் தப்பு, வடகிழக்குல போடக்கூடாது. தென்கிழக்கு பகுதியில வரணும். தெற்கு பார்த்த மனைனா தெற்கு நைருதியில தெற்கு பார்த்த இது 2 ஜோன் இருக்குது. மேற்கு மனைனா மேற்கு ஒட்டி நைருதி பிளாக், அந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் போடணும். வடக்கு பார்த்த மனைக்கு வடமேற்கு ஜோன்ல வடக்கு பார்த்து வடமேற்கு பகுதியில ஸ்டேர் கேஸ் போடணும். இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஈஸ்டோட மிடில்ல ஸ்டேர் கேஸ்ல எப்படி டேங்க் வரக்கூடாது, வெயிட் லோடு ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது. ஓவர் ஹெட் டேங்க் எங்க வரணும், சவுத் வெஸ்ட்ல தான் வரணும். மேல்நிலை தொட்டி தென்மேற்கு மூலையில தான் வரணும். இந்த மாதிரி தவறா பண்ணிடுறாங்க. கிழக்கு இந்திரன் என்று சொல்லக்கூடிய மத்தியமான பகுதியில வச்சுட்டாங்க. அப்படின்னால் அதுக்கு ஒரு எளிய பரிகாரம். உங்க வீட்டுல இருந்து சிவன் கோயிலோ இல்ல பெருமாள் கோயிலையோ குளத்துல மீன் இருக்கான்னு பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. மீனுக்கு உங்க கையாலேயே நீங்க சப்பாத்தி மாவு கோதுமையில திரட்டுறீங்களா, கோதுமை சப்பாத்திய வெல்லம் போட்டு சீடை மாதிரி குட்டி குட்டியா உருண்டை மாதிரி பிடிச்சுக்கோங்க. நீங்களே எடுத்துட்டு போய் அந்த மீனுக்கு போடுங்க. இந்த கிழக்கு மத்தியமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம். இது எல்லாருக்குமே கிழக்கு பாதிக்கப்பட்டவங்க தான். எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அந்தந்த விஷயத்துக்கு மட்டும்தான். இதை தூக்கி மருந்து மாத்திரை எப்படி கொடுக்குறாரு டாக்டர், எந்தெந்த பிரச்சனைக்கு அவ்வளவுதான், அதேதான். இதை தூக்கிட்டு போய் அதுக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஆளுங்க பல கேள்வி கேட்பாங்க, கமெண்ட்ஸ்ல கொஸ்டின் ஒண்ணு வரும். அப்போ இது கோயில் குளத்துல இருக்க மீனுக்கு போய் போடலாம். வெள்ளை பொரி இருக்குதுல்ல சூப்பர் மார்க்கெட்ல, அதை கூட வாங்கி போடலாம். ஆனால் உங்க கையாலேயே நீங்க இந்த கோதுமை மாவை ரெடி பண்ணி வெள்ளத்துல கொஞ்சம் இது பண்ணி சின்ன சின்ன உருண்டையா போய் போடும்போது மிகப்பெரிய மாற்றத்தை பலனை இருந்தாலும் அந்த தாக்கம் குறைகிறது. இதுக்கு ஒரு வழி பிறக்கும். அப்படியே வந்தீங்கன்னா ஆக்னேய பிளாக் என்ற சவுத் ஈஸ்ட்ல தப்பா போச்சு, வளர்ந்து போச்சு, கிச்சன் இல்ல, கழிவறை அங்க மாட்டிக்கிச்சு. நிறைய இடத்துல கழிவறை மாட்டிக்கும். டாய்லெட் சவுத் ஈஸ்ட்ல டாய்லெட் இருக்கு, செப்டி டேங்க் வேற போட்டுருவாங்க. சின்ன சின்ன இடத்துல, பெரிய இடத்துலயும் போட்டுறாங்க. என்ன பண்ணா பசுமாடு கோசாலைக்கு போகணும். கோசாலைக்கு போய் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை, அரிசி, வெல்லம் வாங்கி கொடுங்க. இன்னும் எஸ்பெஷலி செப்டி டேங்க் அங்க இருக்கும், மூளை வளர்ந்தா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடுகள்ல கடன் பிரச்சனையும் அதிகமா இருக்கும். இங்க குழந்தை பேரு புத்திரர் பேரு இல்லாம இருக்குது. அதையும் நம்ம நுட்பமா பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்க பண்ணுங்க. யாருக்கு இந்த மாதிரி இருந்தா சினை உள்ள பசுமாடுக்கு கொடுக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். பசுமாடுக்கு கொடுக்குறீங்க, அதுலயே சினை உள்ள பசுமாடுக்கு இந்த வெல்லம், அரிசி, அகத்திக்கீரை, அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. அதுக்கு உண்டான தொகையை அந்த கோசாலையில பண்ணுங்க. எவ்வளவோ செலவு பண்றோம், ஒரு 500,000 செலவு பண்ணலாம், ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது நீங்க பாட்டு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரம். அப்படியே தெற்கு மத்தியமத்துல இதே மாதிரி இஷ்யூ கட்டா இருக்குது, ஒரு கட்டு மாதிரி வருது, கிராஸ் அடிக்குது. இல்ல மேற்கு மத்தியம் தெற்கு மனையில என்ன பண்றாங்க, நடுவர் பாகத்துல போடலாம்னு சொல்லிட்டு கூட செப்டி டேங்க் போட்டுருவாங்க. அப்ப தெற்கு மத்தியமா செப்டி டேங்கோ பால்கனி, அது கூட தப்பு. தெற்கு சைடு பால்கனி வரக்கூடாது. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பண்ணும்போது அங்க என்ன பண்ணோம்னா, பசுமாடு மட்டும்தான் ஜீவராசியா, எருமாடுன்றது ஒரு மாடு இல்லையா? அந்த காலத்துல எருமாடு பசுமாடு 2 இருக்கும், எருமாடு 10 இருக்கும்.
ஒரு குடும்பமே அந்த காலத்துல வில்லேஜ்ல இங்கேயே அப்படிதான் இருந்திருக்குது. பால் கொடுக்கறதுல அது ஒரு ஜீவராசி. அதோட உடல் பாகம் உடல் வெயிட்னால அது பொறுமையா போகும். நம்ம மக்களை அதை வச்சே திட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.